வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டூ வே சுவிட்ச். இந்த டூ வே சுவிட்ச் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் ஸ்டேர் கேஸில் வந்து மேலேருந்து நடந்து போகும்போது சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு கீழே போய் ஆஃப் பண்ணால் அது லைட் ஆஃப் ஆகும். வரும்போதும் அதே மாதிரி இங்கே ஆன் பண்ணிவிட்டு அங்கே ஆஃப் பண்ணிக்கலாம். ரெண்டு இடத்துல கண்ட்ரோல் இருக்கும். அதுக்கு தான் டூ வே சுவிட்ச். இந்த டூ வே சுவிட்ச் எப்படி இருக்கும்னு நான் காட்டுறேன். இந்த நார்மலாக சுவிட்சில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பின்னு தான் இருக்கும். கீழே ஒன்று மேலே ஒரு இதாக இருக்கும். இந்த டூ வே சுவிட்சில் பார்த்தீங்கன்னா 3 இது இருக்கும். இதில் என்ன பண்ணணும்னா, நடுவில் வந்து நம்ம பவர் சப்ளை கொடுப்போம். இந்த சுவிட்ச் வந்து இப்படி கீழே ப்ரெஸ் பண்ணால் கீழே ஆன் ஆகி உள்ள கனெக்ஷன் வந்து கீழே இது பண்ணி இது வழியாக போகும். சப்போஸ் இந்த சுவிட்ச் மேலே இருந்துச்சுன்னா மேலே வழியாக போகும். இதுதான் சுவிட்சு. இப்போது அதே மாதிரி 2 சுவிட்ச் எடுத்துக்க போகிறோம். 2 சுவிட்சில் எப்படி கனெக்ஷன் கொடுக்குன்னு பார்க்கலாம். இந்த 2 சுவிட்சையும் எடுத்துகிட்டு சுவிட்சை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு ஒரு கேபிள் எடுத்துக்கோங்க. சுவிட்சில் வந்து மேலே கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த இதோட இன்னொரு 2 எடுத்து இன்னொரு சுவிட்சில் மேல் பக்கம் கொடுத்துக்கலாம். இப்போ 2 சுவிட்ச் வந்துருச்சு. இன்னொரு கேபிள் அதே மாதிரி எடுத்துகிட்டு கீழே கொடுத்துக்கலாம். இதோட இன்னொரு எண்டை இந்த சுவிட்சோட கீழ் பக்கத்தில் கொடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. மேலே உள்ளதையும் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு, கீழே உள்ளதையும் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை வந்து ஒரு சுவிட்சில் ஒரு சைடு வந்து நம்ம பவர் சப்ளை கொடுப்போம். இப்போ வந்து சென்டரில் பவர் சப்ளை கொடுத்தோம்னா இப்போ பவர் சப்ளை இதில் கொடுத்தா சுவிட்சை வந்து நம்ம கீழே ப்ரெஸ் பண்ணால் சப்ளை இங்கே வழியாக வரும். இது வழியாக வந்துட்டு நம்ம இதை இப்படி கீழே பண்ணால் ரெண்டுமே கீழ் பக்கமாக இருந்துச்சுன்னா ரெண்டுமே ஆனில் இருக்கும். அப்போ வந்து பவர் சப்ளை இதிலேருந்து நம்ம வந்து ஒரு பல்ப் எடுத்துருக்கோம். அந்த பல்பில் ஃபேஸை வந்து இதோட சென்டரில் கொடுத்துருக்கோம். அவ்வளோதான், இதோட கனெக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஒரு இதில் இன்னும் கொடுத்து அவுட் வந்து எடுத்து அது ஃபேஸிங்கே போகுது. நியூட்ரலை வந்து டேரெக்டாக எடுத்துக்குவோம். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஆனில் இருக்குது. அதில் தான் லைட் எரியுது. இப்போ பாருங்கள், ஒரு சுவிட்ச் ஆஃப்லையும் ஒரு சுவிட்ச் ஆன்லையும் இருக்கிறதுனால இப்போ லைட் எரியலை. இப்போ சப்போஸ் மேலேருந்து நம்ம கீழே போகும்போது பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் 2 சுவிட்சுமே இந்த பொசிஷனில் இருக்கும்போது லைட் எரியும். சப்போஸ் நம்ம மேலேருந்து கீழே போகிறோம், சுவிட்ச் லைட் எரிஞ்சிட்டு இருக்கு, நம்ம மேலே வந்தோன்னே ஒரு சுவிட்ச் ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகிடும். அதாவது ஸ்டேர் கேஸில் கீழ் பக்கம் போய் ஆன் பண்ணால் ஆன் பண்ணிக்கும், மேலே வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இதுதான் ரொம்ப ஈஸி. இதோட வீடியோ வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை பற்றி இன்னும் உங்களுக்கு தெரியும்னா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.